வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாலாஸ் தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் கறி குழம்பு சுவையில் கொள்ளு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதில் கொள்ளும் கத்திரிக்காயும் சேர்த்து செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான கொள்ளை இந்த கப் அளவு எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவு கொள்ளை 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். கொள்ளு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நல்ல தண்ணியில் ஊற வச்சிட்டோன்னா அந்த தண்ணியும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியில் நிறைய மருத்துவ பலன்கள் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ப்ரெஷர் வந்ததும் நம்ம வெயிட் போட்டு 4 விசில் இந்த கொள்ளை மீடியம் ஃப்ளேமில் விட்டு வேக வச்சுக்கணும். அடுத்தது ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். இதுக்காக 2 பெரிய கரண்டி அளவு தேங்காய், அது கூடவே 4 கிராம்பு, அதுக்கப்புறம் 20 பூண்டு பல், அதுக்கப்புறம் 1.5 இன்ச் அளவு இஞ்சியை பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ கடாய் சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை காய விட்டு அதில் 1/4 டீஸ்பூன் கடுகும் 1/4 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து பொரிய விட்டப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 3 கொத்தளவு கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா வதங்கினப்புறம் இதில் 3 மீடியம் சைஸ் கத்திரிக்காயை பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் நீட்டமாக இருக்கும்ல அந்த ஊதா நிற கத்திரிக்காய் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் பச்சை கலரில் கிடைக்கிற கத்திரிக்காய் கூட பயன்படுத்திக்கலாம், அதுவும் சுவையாக இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காய் லேசாக வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் இஞ்சி பூண்டு அரவையை சேர்த்துடலாம். இந்த பேஸ்ட் கொஞ்ச நேரம் வதங்கட்டும், பச்சை வாசனை போகிற வரலையும். நம்ம அதுக்குள்ள தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம். 3 தக்காளி பழம், நல்ல பழுத்த தக்காளி பழத்தை அரைச்சி எடுத்து வந்துடலாம். அதுக்குள்ளாரையும் இந்த தேங்காய் பேஸ்ட் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. அரைச்சிட்டு தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்தப்புறம் லேசாக இதை வதக்கி விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம தேங்காய் அரைக்கும் போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தோம்ல அந்த ஃப்ளேவரும், அதுக்கப்புறம் கிராம்பு சேர்த்தோம் அந்த ஃப்ளேவரும் தான் இதுக்கு. தாளிக்கும் போது ஜீரகம் சேர்த்தோம், அதனால் இந்த ஃப்ளேவர் மட்டும்தான். எக்ஸ்ட்ராவாக எந்த நம்ம ஸ்பைசஸும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ மசாலாலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு இதில் வேக வச்ச கொள்ளு அதோட தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி எடுத்து நம்ம ரசம் கூட வைக்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் குழம்பு ஃப்ளேவராக இருக்கணும்னா அந்த தண்ணி மெயினாக நமக்கு தேவை. எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இப்போ இதில் நான் எதுவும் உப்பு சேர்க்க போகிறதில்ல, கடைசியாக தான் சேர்க்க போகிறேன். இந்த கத்திரிக்காய் வெந்தப்புறம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதில் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம். இந்த கொள்ளு குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, அதுக்கப்புறம் சாதம் எல்லாத்தோடையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு கொள்ளு ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. சின்ன பசங்களுக்கு சளியெலாம் பிடிச்சிச்சின்னா கொள்ளு ரசம்லாம் வச்சு தருவாங்க. இந்த மாதிரி குழம்பா வச்சு கூட நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படுது, அதை நான் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடுறேன். இந்த வித்தியாசமான கொள்ளு குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மாலாஸ் தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.